எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் பிளான் என்ன அப்படின்னு சொன்னாக்க, ஓகே, வாட் இஸ் அப்படின்னு சொன்னாக்க, கம்பெனி கிட்ட இருந்து தன்னுடைய எம்ப்ளாயிஸுக்கு கொடுக்கக்கூடிய ஷேர்ஸ். எம்ப்ளாய்க்கு என்ன ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது? ஷேர்ஸ். ஓகே, யூஸ்வலி இந்த ஷேர் பிரைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னாக்க, ஃபிக்ஸ்டு பிரைஸ் இருக்கும், and that too less than the market value இருக்கும். It should be the share price fixed by the company while transferring to the employee should be less than the market price ஆக இருக்கும். இப்படிப்பட்டது எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் பிளான்ல வருது. ஓகே, அதே மாதிரி ஏன் சார் இந்த மாதிரி பண்றாங்க? வாட் இஸ் தி இம்பார்ட்டன்ஸ் இன் தட்? ஓகே, why we do that? இம்பார்ட்டன்ஸ், இதோடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னாக்க, எம்ப்ளாயீஸ் பார்ட்டிசிபேஷன் கிடைக்கும் பிஸ்னஸ் உடைய growthக்கு. எம்ப்ளாயீஸ் பார்ட்டிசிபேஷன், கம்பெனி நல்லா வளர்ந்துச்சுன்னா எம்ப்ளாய்க்கு நல்லா தரேன்னு சொன்னாக்க எம்ப்ளாயி வில் பி லாயல். ஸோ எம்ப்ளாயி பார்ட்டிசிபேட் in the management, right? Employees participate as well as contribution for the growth of the company ஆக இருக்கலாம். இது ஒன்று. ரெண்டாவது, செகண்ட், this will be an option for the employee for wealth creation. Employees wealth, ஓகே, இந்த ஷேரை கொடுக்கறதுனால எம்ப்ளாயிஸ் உடைய வெல்த் அதிகமாகுது. சம்பளம் கொடுத்தேன் போனால் செலவு பண்ணிட்டாங்க, ஆனால் ஷேர் வாங்கினாக்க நீங்கள் சர்டன் பீரியட் ஹோல்ட் பண்ணோம் அப்படின்றாங்க. அப்போ அந்த ஹோல்ட் பண்ண அந்த ஷேருடைய வேல்யூ குரோத் ஆச்சுன்னா அவருடைய வெல்த் குரோத் ஆகும். தட் வில் பி இன் த பெனிஃபிட் சைட் ஆஃப் தி எம்ப்ளாயி. இது வந்து கம்பெனி சைடு, இது எம்ப்ளாயி சைடு. அதே சமயத்தில் அட்ராக்ட் அண்ட் ரீடைன் பெஸ்ட் எம்ப்ளாயிஸ். அட்ராக்ட் அண்ட் ரீடைன் த பெஸ்ட் எம்ப்ளாயிஸ். ஓகே, this will also be one of the case, employees. And fourth one is a common sense or better understanding between owner and employee. எம்ப்ளாயி என்ன நினைப்பாரு? நல்ல சம்பளம் வாங்கணும்னு நினைக்கிறார். ஓனர் என்ன நினைப்பாரு? நல்ல ப்ராஃபிட் வரணும்னு நினைக்கிறாரு. இவன் ப்ராஃபிட்டை நோக்கி ஒர்க் பண்ணுவார், எம்ப்ளாயி வந்து இல்லை சம்பளத்தை நோக்கி ஒர்க் பண்ணுவார். ஜாஸ்தி சம்பளம் கொடுக்குன்னு சொல்லிட்டு இருப்பார். அது பதில் ஓனர் என்ன சொல்றாரு? இந்த ப்ராஃபிட் அதிகமாச்சு அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு நான் வந்து இஎஸ்ஓபியா கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாக்கா எம்ப்ளாயி இஸ் ஆல்சோ ஹாப்பி தட் ஹி இஸ் கெட்டிங் த இஎஸ்ஓபி. அந்த இஎஸ்ஓபிக்காக எம்ப்ளாயீஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு டீமாக ஒர்க் பண்ணும்போது எம்ப்ளாயருடைய ஓனருடைய எக்ஸ்பெக்டேஷனான growth in the business as well as increase in the profit will be attained. So the sense of owner and employee will be merged. Okay, there will be a common sense between them. So இவங்க ரெண்டு பேருமே ஒரு சென்ஸ் ஆஃப் ஃபீலிங் இருக்கும் ஒர்க். இந்த ரீசனுக்காக தான் இஎஸ்ஓபி ஆஃபர் பண்றாங்க. ரைட், இந்த இஎஸ்ஓபியில் வரும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, சர்டன் பீரியட் வரைக்கும் அந்த எம்ப்ளாயி நம்ம கூட இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1/4/2020 இருந்து ஓகே யூ ஹாவ் டு பி வித் மீ 31st March 2021, 22, 22, 21, 22, 23, 21, 22, 23 இந்த வருஷம் வரைக்கும் நீங்க எங்க கிட்ட எம்ப்ளாயியா இருக்கணும். ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. யூ ஹேவ் டு பி எம்ப்ளாயி, கண்டினியூ டு பி இன் எம்ப்ளாய்மெண்ட். ஓகே, யூ ஹேவ் டு பி எம்ப்ளாயியா இருக்கணும். இது ஒன் ஆஃப் த கண்டிஷன்ஸ். ஓகே, நீங்க அட்லீஸ்ட் எங்க கூட இந்த 3 வருஷம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது என்ன சொல்லுவாங்க, ரிட்டர்ன்ஸ் அதிகமாகணும் அப்படின்னு சொல்லலாம். there should be increase in returns. நம்ம பிசினஸ்ல ஒரு டார்கெட் வச்சிருப்போம், அந்த டார்கெட் நீங்க ரீச் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். that will be another conditions. okay, returns are this one. some contribution, what sort of contribution you are going to give அப்படிங்கிறது தான் இதோட மேட். then உங்களுக்கு வந்து ஒரு பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, தேர்ட் ஒரு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, எக்ஸைஸ் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்படி நீங்கள் உங்களோட எம்ப்ளாய்மெண்ட்டை கண்டினியூ பண்ணியிருக்கிறீங்க, ரிட்டர்ன்ஸை இன்ஃப்ளேட் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்க இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரைஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஓகே, ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுவோம். அது தட் இஸ் கால்ட் எக்ஸைஸ் ப்ரைஸ்.
ஸோ இப்போ நீங்கள் இந்த கண்டிஷன்ஸை இந்த பீரியடில் ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்கன்னா இந்த வருஷத்துலேருந்து 1 இயர்க்குள்ளார நீங்கள் நான் சொல்கிற ஷேரை வாங்கிக்கலாம், நம்ம கம்பெனியோட ஷேரை வாங்கிக்கலாம். 31/3/2024 நீங்கள் ஷேரை வாங்கிக்கலாம். ஓகே, யூ கேன் பை த ஆப்ஷன் ESOP எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். யூ கேன் எக்ஸசைஸ் திஸ். அப்படி எக்ஸசைஸ் பண்ணும்போது இந்த எக்ஸசைஸ் ப்ரைஸ் இருக்கு இல்லையா, இஸ் யூஸ்வலி லெஸ் தென் மார்க்கெட் ப்ரைஸாக இருக்கும். அதுதான் உங்களுடைய பெனிஃபிட். அதுதான் உங்களுடைய பெனிஃபிட். இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, திஸ் இஸ் த பெனிஃபிட் டு எம்ப்ளாயி. பெனிஃபிட் டு எம்ப்ளாயி. ஓகே, தட் இஸ் நத்திங் பட் காஸ்ட் டு த எம்ப்ளாயர். Cost to the employer or expenses to the employer. Expenses to employer. Is that okay? Now, இந்த பீரியட்ல நீங்க சில கண்டிஷன்ஸ் ஃபுல்ஃபில் பண்ண வேண்டியது இருக்கு இல்லையா, இது பேர் என்னதுன்னா வெஸ்டிங் பீரியட். திஸ் இஸ் கால் வெஸ்டிங் பீரியட். ஓகே, அந்த வெஸ்டிங் பீரியட்குள்ளார நீங்க இந்த பீயிங் தி எம்ப்ளாயியாவும் இருக்கணும், அல்லது கம்பெனி நினைக்கிற ரிட்டர்ன்ஸை நீங்க ஃபுல்ஃபில் பண்ணணும்னு சொல்லி இருக்கிறாங்க இல்லையா, இது பேர் வெஸ்டிங் கண்டிஷன். Vesting condition. Okay. On expiry எந்த டேட்ல எக்ஸ்பைரி ஆகுது, 31/3/2013 வெஸ்டிங் பீரியடும் ரிட்டர்னும் நீங்க மேட்ச் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் நீங்க வாங்கலாம்னு சொல்றாங்க இல்லையா, அது பேர் வெஸ்டிங் ரைட். அது பேரு வெஸ்டிங் ரைட். வெஸ்டிங் ரைட்னா, சார் நீங்க சொன்ன மாதிரி 3 வருஷம் வேலை செஞ்சுட்டேன், நீங்க சொன்ன மாதிரி ப்ராஃபிட் அட்டைன் பண்ணிட்டேன், நீங்க சொன்ன கமிட்மெண்ட் என்ன ஷேர்ஸை சீப் ரேட் கொடுக்குறேன்னு சொன்னீங்களா, கொடுங்கன்னு சொல்ல கேட்கறதுக்கு உரிமை வந்த நாள் வெஸ்டிங் ரைட். அந்த உரிமை வந்த நாள்ல இருந்து என்னைக்குள்ளார கேட்கலாம் அப்படின்னு சொன்னாக்கா 31/3/2023 31/3/2024 கேட்கலாம்னு சொல்லி இருக்கிறாங்க இல்லையா, அதுக்கு பேரு எக்ஸசைஸ் பீரியட். அதுக்கு பேரு எக்ஸசைஸ் பீரியட். ஓகே, நீங்க ஷேரை இந்த டேட்குள்ளார வாங்கிக்கணும். அந்த டேட்குள்ளார வாங்கலன்னா 31/3/2024 அது லேப்ஸ் ஆயிடும். லேப்ஸ் என்ன லேப்ஸ் ஆயிடும், வெஸ்டிங் ரைட் லேப்ஸ் ஆயிடும். லேப்ஸ் ஆஃப் வெஸ்டிங் ரைட். நீங்க வாங்கலாம்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு உரிமை கொடுத்துருக்கிறேன் இல்லையா, அந்த ரைட்டு கேன்சல் ஆயிடும். அதுக்கப்புறம் உங்களால கேட்க முடியாது. யூ கேனாட் ஆஸ்க் தட். இஸ் தட் ஓகே? கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, மார்க்கெட் பிரைஸ் அண்ட் எக்ஸைஸ் பிரைஸ். அஸ்யூம் தட் த மார்க்கெட் பிரைஸ் பீயிங் 100, எக்ஸைஸ் பிரைஸ் பீயிங் 70 அப்படின்னா ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து 30 rupees will be called as fair value of ESOP. ஆக்சுவலாக நான் சும்மா ஒரு உதாரணத்துக்கு தான் இந்த மாதிரி சொன்னேன். இந்த மாதிரி தான் ப்ராக்டிக்கலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா ஆப்ஷன் வேல்யூவேஷன் மாடல் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஆப்ஷன் வேல்யூவேஷன் மாடல். We have option valuation model. Okay. Option valuation model. You no need to worry about that now. It will be applicable at your final level. ஓகே, பிளாக் ஷோல்ஸ் மாடல் இஸ் த ப்ரிடாமினன்ட் மாடல். அந்த மாடல் யூஸ் பண்ணி நம்ம இதை கண்டுபிடிப்போம், இந்த 30 rupees அப்படின்ட்டு. இப்போ இந்த 30 rupees அப்படிங்கிறது எம்ப்ளாய்க்கு பெனிஃபிட், எம்ப்ளாயருக்கு அது எக்ஸ்பென்சஸ், எம்ப்ளாயி எக்ஸ்பென்சஸ். எம்ப்ளாயி எக்ஸ்பென்சஸ் 30 rupees தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாக்கா இந்த 30 rupees is not the expenses for that year only. This is expenses because of the 3 years period, அதாவது வெஸ்டிங் பீரியட் கூடியது. ஸோ தட் ஷுட் பி டிவைடட் பை த வெஸ்டிங் பீரியட். இது எத்தனை வருஷம் இருக்கு, 3 years இருக்குன்னா 3 year நான் டிவைட் பண்ணிக்கிறேன். அப்படி டிவைட் பண்ணிட்டாக்கா வரது expenses to be debited to the P&L account every year. ESOP expenses. ESOP expenses. Okay. ESOP expenses to be debited to the P&L account. அப்படி டெபிட் பண்ணது என்ன பண்ணுவீங்க, 2 ESOP outstanding கிரியேட் பண்ணி வச்சுக்கிறீங்க. You have to create that as being ESOP outstanding account. Is that okay? This ESOP expenses is debited to the P&L account year on year. Okay. P&L account debit to ESOP expenses. இது மாதிரி வருஷம் நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க, கிரியேட் பண்ணிட்டே வரீங்க வருஷம். Is that okay? So ESOP expenses is nothing but the option valuation. Option valuation படி அந்த ஆப்ஷனுக்கு என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் ESOP expenses over the tenure. இயர்லி ஒன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கும் போது டிவைடட் பை வெஸ்டிங் பீரியட் போட்டு நம்ம கண்டுபிடிச்சு வச்சுக்கிறோம். ஸோ ESOP expenses divided to ESOP expenses outstanding and P&L account debit to ESOP expenses. இது எக்ஸசைஸ் பண்ணும்போது ஆன் எக்ஸிகியூஷன் ஆர் எக்ஸசைஸ் பண்ணும்போது இந்த ஜேர்னல் என்ட்ரி எப்படி மாறும்னா, வில் கெட் த ஷேர் ரைட். அதுக்கான என்ட்ரி ஷேரை இஷ்யூ பண்ணி பணம் கலெக்ட் பண்ண போறாங்க. பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் டு செக்யூரிட்டிஸ் பிரீமியம். இதோட வேல்யூ என்னவா இருக்கோ அது பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் வந்து ஒரு 100 ரூபாய்,
10 ரூபாய், செக்யூரிட்டிஸ் பிரீமியம் 30 ரூபாய். ஆனால் நீங்கள் எனக்கு கொடுத்த பணம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 30 ரூபாய் தான் கொடுத்துருக்குறீங்க. அப்போ 10 ரூபாய் நீங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்த மாதிரி இருக்கு இல்லையா, அது வந்து எதுலேருந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறீங்க, இஎஸ்ஓபி அவுட்ஸ்டாண்டிங்னு கிரியேட் பண்ணி வச்சிங்களே அது யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ இஎஸ்ஓபி அவுட்ஸ்டாண்டிங். நான் தான் சொன்னேனே இந்த ஒரு வருஷத்துக்குள்ள எக்ஸசைஸ் பண்ணி ஆகணும். அந்த வருஷத்துக்குள்ள நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணலன்னா உங்களுடைய ஆப்ஷன் லேப்ஸ் ஆகிடும். லேப்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்க இஎஸ்ஓபி அவுட்ஸ்டாண்டிங் நீங்கள் கொடுக்க வேண்டிய நீடே இருக்காது. If the ESOP outstanding is not required, ESOP outstanding not required because of lapsing the vesting rights or some other reason. Okay, not required. அப்போ நாட் ரெக்வயர்ட்னா அது என்ன பண்ணலாம், கிரெடிட் சைடில் இருக்கு இல்லையா, கேன்சல் பண்ணிக்கலாம் இல்லையா, டெபிட் பண்ணிடுங்க. இஎஸ்ஓபி அவுட்ஸ்டாண்டிங் அக்கௌண்ட் டெபிட். இது எங்கேருந்து வந்துச்சு, பீனல் அக்கௌண்ட் தான் வந்துச்சு. திரும்ப இட் ஷுட் பி ட்ரான்ஸ்ஃபர் டு த பீனல் அக்கௌண்ட், பட் யூஸ்வலி வி நேம் தட் பீங் ஜெனரல் ரிசர்வ். நாட் ரெக்வயர்டாக நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு வருஷமும் நமக்கு இஎஸ்ஓபி லாஸ் எவ்வளோ வரும்னு கண்டுபிடிச்சிட்டு அதை எத்தனை வருஷத்துக்குள்ளே அவங்க வாங்கிப்பாங்களோ அத்தனை வருஷத்துக்கு நம்ம அமர்டைஸ் பண்ணிக்கிறோம். வெஸ்டிங் பீரியடில் நம்ம அமர்டைஸ் பண்ணிக்கிறோம். அமர்டைஸ் பண்ணும்போது ESOP expenses account debit, ESOP outstanding, that ESOP expenses debited to the P&L account. Is that okay? ஸோ அப்படியே P&L account நம்ம டெபிட் பண்ணிட்டே வந்துடும். இதுதான் இயர் ஆன் இயர் நம்ம பண்ண போகிறது. அந்த ESOP outstanding not required anymore because of lapse சொன்னால் அது GR ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அந்த ஷேரை வாங்கிக்கிறேன்னு சொல்லி எக்ஸசைஸ் பண்ணும்போது என்ன ஆயிடுது, பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் டு செக்யூரிட்டிஸ் பிரீமியம் நார்மல் ஜர்னல் என்ட்ரி போடுங்க. எவ்வளோ ஒர்த்தோ எவ்வளோ பணம் வந்திருக்கோ ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து லாஸ் டு த கம்பெனி வில் பி அட்ஜஸ்டட் இன் தி ESOP அவுட்ஸ்டாண்டிங் ஆல்ரெடி கிரியேட்டட். தட்ஸ் அ லாஜிக். இது தவிர வேறு என்னென்ன இம்பாக்ட் இருக்குன்னு சொன்னால், வெஸ்டிங் பீரியடவே வந்து ஃப்ளெக்சிபிளாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 3 years 2 yearsன்னு சொல்லாமல் இதை கூட அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் சார், உங்களுக்கு 3 வருஷம், 3 வருஷத்தில் 10% அண்ட் ஆவரேஜ் நீங்கள் ரிட்டர்ன்ஸ் காமிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வருஷமே 20% காமிச்சிட்டிங்கன்னா வருஷமே நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கலாம். அப்போ வெஸ்டிங் பீரியட் 1 year கூட மாறிடலாம். ஸோ வெஸ்டிங் பீரியட் இஸ் ஆல்சோ நாட் நெசசரி ஆல்வேஸ் ஃபிக்ஸ்டு வெஸ்டிங் பீரியடாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. மே ஆல்சோ பி வேரியபிள் வெஸ்டிங் பீரியடாக இருக்க முடியும். இதை பேஸ் பண்ணி நம்ம இல்லஸ்ட்ரேஷன் பார்த்துருக்கிறோம். இஸ் தட் ஓகே? வேரியபிள் 3 years பதிலாக 2 yearsஆ மாறிடுது. இப்போ நான் 10% 3 வருஷம் சம்பாதிக்கிறதுல 20 2 வருஷம் சம்பாதிச்சுட்டு நீங்கள் சொன்ன டார்கெட் அப்போ கொடுத்துட வேண்டியதானே அப்படின்னு இதே மாற்றலாம். ரெண்டாவது, இந்த எக்ஸைஸ் ப்ரைஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 100 rupees மார்க்கெட் வேல்யூ இருக்கும்போது 70. ஆனால் நான் என்ன சொல்லுவேன், மினிமம் நீங்கள் 20% சம்பாதிச்சு கொடுக்கணும் சார் அப்படிம்போம். சார் 20% சம்பாதிக்க கொடுக்க முடியலையே சார், அப்போ எனக்கு தரவே மாட்டீங்களா? அப்படியா, 70 பதில் 80 வச்சுக்கோங்க. அப்போ 70 இருக்கும்போது உங்களுடைய ஆப்ஷன் வேல்யூ ஜாஸ்தி இருக்கு. 100 ரூபாய் ஷேரை நீங்கள் 70 ரூபா வாங்குறீங்கன்னா வேல்யூ ஜாஸ்தி. அதே 100 ரூபாய் ஷேரை 80 ரூபா வாங்குறீங்கன்னா வேல்யூ கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அது மாதிரி ஃபேர் வேல்யூ ஆஃப் த ESOP will also be fluctuated as per the varying the excise price. ஸோ அது மாதிரி எக்ஸைஸ் ப்ரைஸை கூட வெரி பண்ணலாம். இது ரிலேட்டட் சம் ஒன்று தனியாக பார்த்துருக்கிறோம், இது ரிலேட்டட் சம் ஒன்று தனியாக பார்த்துருக்கிறோம். ஸோ யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஆல் திஸ் திங்ஸ். வித் தட் எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் பிளான் இஸ் கம்ப்ளீட்லி ஓவர். இதுதான் லாஜிக். கிளியர்? கம் ஆன், கீப் தட் இன் யுவர் மைண்ட். மேக் a note of it.